Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்கள் அம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கை பற்றி எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்களே சூப்பராக என்ன பண்ணலாம் பார்த்தா ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறையா யூடியூப் சேனல்லையும் பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம சேனல்லையும் பேசிகிட்டு இருக்கோம், நிறையா கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா எப்படி சார் இருக்கும்? இப்போ நீங்கள் பார்த்துருக்குது என்னென்னா, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடித்த பின்னாடி நமக்கு இந்த மாதிரி என்னென்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். சரியா? அந்த பிடிஎஃப் ஃபைல் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிறையா பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 26வது சாய்ஸ், 27வது சாய்ஸ், 28வது சாய்ஸ் பாருங்களேன். மூணுமே முகமது சதக் காலேஜ். சரியா? முகமது சதக் காலேஜில் இருக்கக்கூடிய இசிஇ, முகமது சதக் காலேஜில் இருக்கக்கூடிய ஏஐடிஎஸ், முகமது சதக் காலேஜில் இருக்கக்கூடிய சிஎஸ்பிஎஸ். அப்போ ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய எத்தனை கோர்ஸ் வேணாலும் நம்மளால் கொடுக்க முடியும். சரியா? அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் நான் கொடுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ரவுண்டு 1ல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா காலேஜ்லேயும் உங்களுக்கு வந்து எல்லா சாய்ஸுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா யாருமே அந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அது வரைக்கும். அதனால் எல்லா காலேஜுமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ரவுண்ட் 2க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சில காலேஜஸில் சீட் வந்து முடிஞ்சிடும். முக்கியமாக டாப் காலேஜில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ, சரியா, ஐடி, சரியா, ஏஐடிஎஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்டே முடிஞ்சிடும். அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு வரும்போது அந்த காலேஜெலாம் நீங்கள் கொடுக்க முடியாது. அப்போ அது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண முடியாத அளவுக்கு தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பிளர்ராக என்னாச்சு பார்த்தா ஷோ ஆகும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போடும்போது. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நிறைய பேர் கேட்குறது எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் சார் மேக்ஸிமம் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கோட இந்த பிடிஎஃப் ஃபைலு பேஜ் பாருங்கள், நம்பர் ஆஃப் பேஜ் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 85 பேஜ் இருக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு வரக்கூடாது, நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். சரியா? அப்போ அதிகமாக நீங்கள் கொடுக்கும்போது நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் இப்போ இருந்தே வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, எந்தெந்த காலேஜ் வந்து கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 50 காலேஜாவது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். சரியா? ஒரு 50 காலேஜோட கவுன்சிலிங் கோடு இதாவது நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இவரோட சாய்ஸ் ஃபில்லிங் பாருங்கள், இவர் எவ்வளோ சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா 1769 சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. 1769 சாய்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னமும் கூட கொடுக்கலாம். சரியா? இவர் இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி தான் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே கூடாது. கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணி விட்டு என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ சாய்ஸஸ் வந்து வந்துருச்சு. ஆனால் நாம் சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங்கை நல்லா பிளான் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கவே முடியாது, என்னோடய கட் ஆஃப்க்கு வரவே வராது அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சாய்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம கொடுக்கணும். செகண்ட் பார்ட்டில் என்னோடய கட் ஆஃப்க்கு இதெல்லாம் வரும்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை செகண்ட் பார்ட்டில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டு இதெல்லாம் இந்த காலேஜில் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் என்ன பண்ணி பார்த்தா தேர்ட் பார்ட்டில் கொடுக்கணும். சரியா? அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு காலேஜுக்குள்ளே எத்தனை சாய்ஸஸ் வேணால் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஓவராலாக நம்ம பார்க்கும்போது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எவ்வளோ சாய்ஸஸ் வேணால் நம்மளால் என்ன பண்ண முடிச்சு போதா கொடுக்க முடியும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுப்போம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.